இன்றைக்கி கரெக்டாக 4 மணிக்கு அலாரம் அடிக்கவுமே எந்திரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நாள் படித்த பாடத்தை சரி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி டே 1க்கான லெசனை தான் எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்ருந்தேன். நேற்று எனக்கு இந்த லெசனை படிக்க 1 ஹவர் ஆச்சு. இன்றைக்கி 36 நிமிஷம் தான் ஆச்சு. இது நாளைக்கு படிக்கிறப்ப இந்த நிமிஷம் இன்னும் குறையும். அப்போ நம்ம ஆல்ரெடி படித்த டாப்பிக்கோட டைம் குறையிறப்ப புதுசாக ஒரு டாப்பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி படிக்கிறப்ப. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் டெய்லி ரிவைஸ் பண்ணணும். அடுத்து வந்து இன்றைக்கி டே 2க்கான ஜிஎஸ் பாடத்தை எடுத்து படித்தேன். ஆனால் ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா, டே 2 படிக்கிறோம் அப்படின்னா அந்த டே 2க்கான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே 1க்கான டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா டே 1க்கானதே படித்து நம்ம வந்து டயர்ட் ஆகிடுறோம். டே 2க்கு படிக்கிறப்ப தூக்கம் வந்துடும். எனக்கெல்லாம் அப்படி தான் தூக்கம் வந்துடுச்சு. சரி ஓகே, டெய்லி வந்து நமக்கு அம்மா தானே டீ போட்டு தராங்க, இன்றைக்கி நம்ம அவங்கள வந்து சர்ப்ரைஸாக டீ போட்டு எழுப்பலாம் அப்படின்னு கிச்சன் போயிட்டு நான் பாத்திரத்தை உருட்டில் அவங்களே எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் சரி சர்ப்ரைஸ் கொடுக்க போய் நம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டோன்ட்டு நான் தான் மறுபடியும் டீ போட்டு குடித்தோம். இந்த சவுண்டை கேட்டு தான் முழிச்சாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு இன்றைக்கி காலையில் பார்க்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நான் புக்கை எடுத்த டைம் வந்து 11:26க்கு தான் புக் எடுத்துட்டு தமிழ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி டே 2ல் வந்து ஒரு 3-4 டாபிக் போட்டிருந்தேன் தமிழ் படிக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு 1.5 மணி நேரமாக தமிழ் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி தமிழ் படிக்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. டே 1ல் தான் அந்த வல்லின மிகுமிடம் மிகா இடம் படித்து ரொம்ப கடுப்பாயிருச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல டாபிக் தான். அதனால தான் 1.5 மணி நேரம் படிக்க முடிஞ்சிச்சு. தமிழ் படித்து முடிச்சுட்டு அடுத்து மேக்ஸ் தான் பார்த்தேன். மேக்ஸும் கண்டினியூவாக பார்க்கல, இடையில கொஞ்சம் நேரம் கேப் எடுத்துகிட்டு அப்புறம் தான் மேக்ஸ் பார்த்தேன். இந்த மேக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு அந்த போர்டோ பேப்பரோ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பார்க்குற சந்தோஷமே தனி சந்தோஷம்தான். மேக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நான் மேக்ஸ் பார்க்குற வரைக்கும் நான் படித்து முடித்த டைம் வந்து 3:30 அது வரை படிச்சிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு விருந்தினர்கள் வரவும் நம்மளால் படிக்க முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு படிப்போம், இன்றைக்கி டார்கெட்டையாச்சும் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 7:30 போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் எது காலைல பெண்டிங் வச்ச டாபிக் காலைல வந்து படிக்க முடியல, பாதியிலே வந்து நிப்பாட்டிட்டேன். இன்றைக்கி அந்த மிச்சத்தெல்லாம் இப்போ ஈவினிங் படித்து முடித்தேன். இன்றைக்கி நான் படித்த நேரம் வந்து 4 மணி நேரம். நேற்றும் அதே 4 மணி நேரம் தான், இன்றைக்கும் அதே 4 மணி நேரம் தான். ஒரு முன்னேற்றமும் இல்லை. இனி டே 3ல் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதுவும் விருந்தினர்கள் வந்ததுனால எப்படின்னு தெரில, பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.